விஷயத்துல விஜய் மேல பழி போடுறது அபாண்டப்பா. தேவையில்லாம விஜய் தப்பா பேசாதீங்க. விஜய், அப்பா அவசரப்பட்டு மன்னிச்சிருமா. அப்பா என்னப்பா இது? பரவாயில்ல. சம்பந்தி, என் பொண்ணு சொன்னதை ராஜம்மா சொன்னாங்க. அது எப்படி நீங்க நம்புனீங்க? ஐயா, சொன்னது யாரா இருந்தாலும் என் பொண்ணால அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதா என்னோட ஆதங்கம். சம்பந்தி, உங்களுக்கு நல்ல மனசு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டுல நடந்த விஷயங்களுக்கெல்லாம் சகிச்சுக்க முடியாம தனி கொடுத்தனம் போகணும் முடிவு எடுத்ததுல தப்பே இல்லை. ஐயா, என்னையா சொல்றீங்க? நீங்க பெரியவங்க, நீங்களே தூண்டி விடுற மாதிரி பேசலாமா? அப்படி இல்ல சம்பந்தி, நடக்கிற விஷயத்தை பொறுத்துதான் ஒவ்வொரு நடவடிக்கையுமே இருக்கு. உங்க பொண்ணுனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது. ஆனா ஒண்ணு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்னது? உங்க பொண்ணுங்க புகுந்த வீட்டுல கஷ்டப்படாம இருக்கிறது ஒரு விதத்துல அந்த நல்ல குணமே காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னையா சொல்றீங்க? பணியலாம், தப்பு கிடையாது. ஆனா அளவுக்கு மீறி பணிய கூடாது. நீங்க உங்க பொண்ணுங்களை அளவுக்கு மீறி பணியும்படி வளர்த்திருக்கீங்களோன்னு தோணுது. சரியா, நான் கிளம்புறேன். வாங்க சார். வரேம்மா. அப்பா மேல கோவம் இல்லையா? என்னப்பா இது? கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா. இங்கதாங்க. எதுவா இருக்கீங்க சார்? சரி தம்பி, பார்த்து. எதுவா சார்? சத்தி, என்னப்பா? பணம் சார் கொடுத்துருவாரு, வாங்கப்பா. அம்மா, அம்மா. வந்துட்டேம்மா. டாக்டர் என்னம்மா சொன்னாரு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. சாப்பாட்டை பத்தி ஏதாவது சொன்னாராம்மா? சாப்பாடு விஷயத்துல தான் கொஞ்சம் கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வேலைக்கு அவர் ஒழுங்கா சாப்பிடணும். நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும் சார். தயவு செஞ்சு எதுக்கும் பயப்படாதீங்க. நம்மள மீறி எதுவுமே நடக்காது சார். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சக்தி, அப்பாவை கூடவே இருந்து கவனிச்சுக்க. அவர் கம்ப்ளீட்டா உடம்பு சுகமானதுக்கு அப்புறமா நீ ஆஃபீஸா போதும். ஓகே? தேங்க்யூ சார். சார், நான் வரேன் சார். வரேம்மா. நல்லது, போயிட்டு வாங்க. வாசு, அப்பா வந்துட்டாரு. வந்துட்டாரு? எப்ப வந்தாரு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. நானும் சக்தியும் தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாசு. சொல்லுங்க. என்னடா அது, வந்த கொஞ்ச நாள்லயே குடும்ப விஷயத்துல இவ்வளவு தூரம் தலையிடுறான்னு நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க. வாசு, உங்க அப்பா வாழ்க்கையில தோத்து போயிருக்காரு. அது பிறப்பிலேயே ஏழ்மையா இருந்துட்டா பரவாயில்ல. வாழ்க்கையோட உச்சத்துல போய் வாழ்ந்துட்டு அப்புறமா எல்லாத்தையும் இழந்துட்டு அதனால அனுபவிக்கிற கஷ்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப கொடுமை. அதோட வலி ஜாஸ்தி. உங்க அப்பா வாழ்ந்துகிட்டவரு. அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவர் செஞ்ச சில தவறுகள் காரணமா இருக்கலாம். அது சம உங்க மனசுல வருத்தங்கள் இருக்கலாம், என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே சமயம் அவர் மனசுலயும் ஏகப்பட்ட வேதனைகள் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேதனைகள் மட்டும் இல்ல, உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவர் மனசுல இருக்கு. புரியுதுங்களா? அப்படி அவர் அந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க உங்களோட கோபத்தை அவர் மேல காட்டுறது ரொம்ப பாவம். அவர் மனசு நொந்து போய் ரணமா இருக்காரு. அவரை மேல மேல புண்படுத்தி பேசுறத தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கங்க. அப்படி பேசுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் வேண்டாத மனக்கசப்பு தான். அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு நான் ஏதோ உங்க குடும்பத்துக்குள்ள வந்து அதிகமா பேசுறதா நினைக்க வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து ஒன்னா இருந்து ஒத்துமையா யோசிச்சு பாசிட்டிவா சில நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் அது. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார், நான் வரேன். இந்தாங்கப்பா.
என்னங்க செல்வம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. ஆமா. இந்த காலத்துல கூட நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு உதவுறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆமா. அவர் ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து உதவி பண்ணதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க இப்ப எப்படிங்க இருக்கு? என்னங்க ஏங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? நடந்ததுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்காக என் மேல கோவப்பட்டு இப்படி எரிஞ்சு விடுறீங்க? போதுண்டி, நடிக்காத. என்னது நடிக்கிறேனா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், என்னடி ஒரு மனுஷன் காலையில வெளியில போகும்போது ஏதாவது பேச வேண்டியது, அவனை டென்ஷன் பண்ணி அனுப்புறது. உன் கூட மண்டை அடிபட்டுட்டு வெளியில போனா இந்த மாதிரி தானே நடக்கும். எல்லாத்தையும் பண்ணிட்டு அலறது வேற. வேஷம் போடாதடி. என்னது வேஷமா? ஆமாடி, என்னமோ பெருசா வேதனைப்படுற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கியே. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நம்மள பாடா படுத்துன இந்த பாவி இவ்வளவு அடிபட்டும் முழுசா திரும்பி வந்திருக்கானேன்னு தோணுது இல்ல? தோணுண்டி, உனக்கு அப்படிதாண்டி தோணும். உன்னோட ரோதனை பத்தாதுன்னு இதுங்க ரோதனை வேற. என்னைக்கு இதுங்க பிறந்துச்சுங்களோ என்ன விதவிதமா பாட படுத்திக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அதெல்லாம் கேட்கணுங்கிறது என் தலையெழுத்து. ஆனா குழந்தைங்களை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இப்படி பேசுறதெல்லாம் சரி. அப்படிதாண்டி. எனக்கு ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? தொடாத, போ முதல்ல இருந்து. என்ன பவானி, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்ப 10 நாள் சும்மாவே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். முதல் நாளே நிறைய எழுதி கொடுத்துட்டாங்களா? வீட்டுக்கு வந்து எழுதிட்டு இருக்க? இல்லக்கா, என் பேரை எழுதிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்ன பவானி, முதல் நாள் காலேஜ் போயிட்டு வந்திருக்க? காலேஜ்ல எப்படி இருந்துச்சு? நம்பவே முடியல மாமா, ரொம்ப பெரிய காலேஜ். படிக்க விளையாட நல்ல வசதி எல்லாமே இருக்கு. போயிட்டு வரதுக்குலாம் ஒன்றும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, கரெக்டா அந்த டயத்துக்கு காலேஜ் பஸ் வந்துருது. எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வரேன். நல்லபடியா காலேஜ் போயிட்டு வந்துட்டேன். அம்மா ஏதோ ராக்கின்னு சொன்னியே, அதெல்லாம் ஒண்ணு பண்ணலையே? அது என்னன்னே தெரியல மாமா, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்ல. இத்தனைக்கும் என் கூட இருந்த பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ராகிங் பண்ணாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் வம்புக்கு வரவே இல்ல. அது எப்படி? அவங்களுக்கு பவானி மாமன் போஸுங்கிறது ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் கிண்டல் பண்ணல. ஐயோ போதும் மாமா. இல்ல உன் மூஞ்சிய பார்த்து பயந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நான் சொன்னதை போய் சொல்லிருப்பா, எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் வந்துருவேணும்னு பயம். இப்படித்தான் இருக்கும், அதனாலதான் எதுவும் கிண்டல் பண்ணல. மாமா வாங்கம்மா. வாங்கப்பா, நான் வந்துட்டேன். பவானி, என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் போயிட்டு இருந்தியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பிரசாதம் இருக்குது, நீட்டுக்கிட்டு குழந்தைய வச்சு ஜனத்துக்கு போசு கொடு. அப்பா என்னமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? வழக்கம் போலதான்டா. சரவு வீட்டுக்கு போயிருந்தல்ல, சரவை பத்தி அவ மாமியார் புகார் பட்டியல் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் ஒண்ணுமே இல்லையே. இல்லடா, இன்னைக்கு புதுசா பெருசா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. அந்த
அந்த அம்மாவையே தனி கொடுத்தனம் போக சொல்ற அளவுக்கு சரோ பேசிச்சான். இதை கேட்டு நான் சங்கடப்பட்டு இருக்கும் போதே பெருசா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னப்பா? அந்த அம்மா கிட்ட விஜய் வீட்டு பொம்பளைக்கு போய் சொல்லிருச்சான். விஜய் கோபி மாப்பிளையை கூப்பிட்டு தண்ணி கொடுத்துட போற அளவுக்கு பேசிச்சான். எனக்கு கோவம் வந்துருச்சு. நேர விஜய் வீட்டுக்கு போய் சண்டை போட்டேன். என்னது விஜய்கிட்ட போய் சண்டை போட்டீங்களா? என்னமாமா நீங்க? பூர கேள்டா. அங்க போன பிறந்தா எனக்கு நிலைமை சரியா புரிஞ்சு. தனியா போகணும்னு சொல்லுது விஜய் இல்லையா. கோவத்துல கோபி மாப்பிளை சொல்லியிருக்காரு. நம்ம விஜய் பொண்ணு அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அந்த வீட்டு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்னைக்கு அவங்க ஒழுங்கா பேசியிருக்காங்க? எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தானே பேசுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா. ஆனா ஒரு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. என்னமாமா? அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால விஜயோட மாமனார்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா, நீங்க உங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் அளவுக்கு மீறி பணிஞ்சு போக கத்து கொடுத்துருக்கீங்க. அத்தனை பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அதாங்கிறாரு. அப்பா, நீங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லா அப்பா அம்மாவும் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது பணிஞ்சு போன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. அப்படிதான் வளர்க்குறாங்க. என்னம்மா, நான் செய்யறது தப்பா சரியில்லையோன்னு நானே குழம்பி போயிருக்கிறேன். எனக்கு தோணுது, ஒருவேளை இதனாலதான் என் வீட்டு பெண்களை எல்லாம் மலிவா எடை போடுறாங்களோ. அப்பா விட்டுங்கப்பா. எல்லாரும் புருஷன் கிட்டையும் புருஷன் வீட்லயும் சண்டை போட்டுட்டு வந்தா அப்பவும் உங்களை மாதிரி பெத்தவங்க தலைதான் உருளும். என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்பா, யார் என்ன சொன்னாலும் என் மனசுக்கு பட்டதை நான் சொல்றேன். எங்க அப்பா எங்களை ரொம்ப சரியா தான் வளர்த்திருக்காரு. தப்பா வளர்க்கல, அது அவரால முடியாது. அப்பா, ஆனா ஒண்ணு, சரோவ பத்தி அந்த ராஜம்மா சொல்லுச்சுங்களே, அது நிச்சயமா அபாண்டமான பொய். எனக்கு தெரியாதம்மா. இருந்தாலும் ஒன்னைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. சரோவை கூட்டு கேட்கிறேன், உன் மாமியார் இப்படி சொல்றாளே, பொய்யா நிஜமான்னு? இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேணாம். வாயை முடிட்டு கம்மன் நிக்குது. அதனாலதான் நான் ஒருவேளை அப்படி பேசிருப்பான்னு நினைச்சேன். என்னமாமா நீங்க? உங்க மாமியார் பக்கத்துல இருக்கும்போது ஏதாவது பேசினா தண்டவர் பயந்துகிட்டு பேசாம இருந்திருக்கும். எப்படி பேச்சு வரும்? அப்படியே முழுங்கி நின்னுட்டு இருந்திருக்கும். ஏன்பா, சரோக்கா அப்படி ஏதாவது எடுத்து பேசிந்தா அப்பதான் அதுக்கு நல்ல காலம் பொறுக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது பேசிந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். பாத்தீங்களா, என்னமோ உங்க பிள்ளை எல்லாம் வாய் பேசாத அப்புறானே வளர்ந்து நினைச்சிட்டு இருந்தீங்களே. உட்கார்ந்துருக்க பாருங்க பவானியும் தனமும். சரோ கொஞ்சம் அளவா பேசுற ஆளு, அது அதோட சுபாவம். நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப என்னோட பயம் எல்லாம் சரோ மாமியாரை பத்தி இல்லடா, மாணிக்க மாப்பிளைய பத்தி. நடக்கிற தப்புங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மா தான் காரணம்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கூட அவர் ஒத்துக்கிட மாட்டார். மத்தவங்க மேலதான் பழிய போடுவார். அதனாலதான் மறந்து கூட சரோ இந்த மாதிரி ஒரு தப்பை செய்திடக்கூடாதுன்னு கவலையா இருக்குது. விடுங்கம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. போய் சாப்பாடு போடுங்க. பாத்தேல, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதுக்கு ஒரு 4 நாளைக்கு கூட தாங்காதுன்னு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு பாத்தேல? கோபி, எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ஏன் இப்படி கோவப்படுற? அண்ணே, கோவப்படாம என்ன செய்ய முடியும்? இவங்க 2 பேரும் பண்ணிட்டு வந்திருக்க காரியத்துக்கு கோவப்படாம என்ன செய்ய முடியும்? அது தனி கொடுத்துன போறத பத்தி விஜய் கிட்ட பேசின விஷயம் இவங்க 2 பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப், அவ்வளவுதான். என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? நீங்க விஜய் கிட்ட பேச தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் போய் வெளியில போய் நம்ம வீட்டை பத்தி பொண்ணு பேசுறதா? அதுவும் யார்ட்ட? அந்த அம்மாட்ட, ராஜம்மாட்ட. நாங்க என்ன பண்றது? தற்செயலா பார்த்தா அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனே சொல்லியா? நீங்க 2 பேரும் பண்ணது தப்பு. அந்த அம்மா கிட்ட பேசின தப்பு இல்ல. அவங்க வீட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத நானும் லட்சுமணா இருக்கும்போது பேசியிருந்தா மேட்டர் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டு விஷயத்தை போய் அவங்க வீட்டுல லீக் பண்ணா அது நமக்கு தானே வீக்கு. என்ன கோபி, உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாதா? நம்ம வீட்டு விஷயத்தை அந்த இல்ல யார்கிட்ட பேசணும் அசிங்க நமக்கு தானே. அது வந்து கோபி, இதுக்கு மேல நீ பேசாத. இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை நம்ம வீட்டு ஆளுகளால பிரச்சனை தெரிஞ்சு அப்புறம் நான் எப்படி நடந்துக்கனே தெரியாது. பாவம், வயசான மனுஷன், 5 பொண்ணுகளை பெற்றவர். அவருக்கா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது? நீங்களா இப்படி பேசும்போது அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது நிம்மதியாக போயிருப்பாரு. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குங்க, உங்களால மத்தவங்களுக்கு உபயோகம் தான் இல்ல, உபத்திரவமா கொடுத்து தொலையாதீங்க. ஏமா மகராசிங்களா, நீங்க 2 பேரும் இப்படியா பண்ணுவீங்க? கோபி தனி கொடுத்துட போன்னு குதிச்சான். நானும் குமாரும் தடுத்து நிறுத்தத்துக்கு எவ்வளவு பாடுபட்டோம். எல்லாத்தையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. நல்லா இருக்கே நீங்க பேசுறது. பொம்பளைங்கள பாக்கும்போது 4 வார்த்தை பேசதான் செய்வாங்க. அதுக்கு போய் கோபி இப்படி குதிக்கிறானே. அது வேற ஒண்ணுல செல்லம்.
மாமனார் ஃபீல் பண்ணாருங்கிற கோபம் தான் கோபிக்கு. பெரிய மாமனார். இதுக்கு முன்னால அந்த அம்மா அவரை பத்தி எதுவுமே சொல்லலையா? அப்பெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாரா? இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? இந்த பாரு, ஏற்கனவே கோபி நம்மள ரெண்டாம் பட்சமா தான் பாக்குறான். இப்ப நம்ம வேற வசமா மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் நம்மள இந்த காட்சி காய்ச்சறான். இந்த பாரு, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகி ரியாக்ட் பண்ணனு வச்சுக்க, அது நல்லது கிடையாது. என்ன எங்களுக்குலாம் மானம் கிடையாது. சூடு சொல்றேன் இல்ல, புலி ரெண்டும் பதுங்கிறது பாயறதுக்காக சொல்ல வரேன். பெரிய புலி, அத போய் கரைச்சு குழம்புல ஊத்துங்க. நீ சொன்னாலும் சொல்லணும், அதான் பண்ண போறேன். என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல வெண்டைக்காய் புளிக்குழம்பு. சார் நான் டூப்ளிகேட் பில் அனுப்பிச்சு வச்சிடுறேங்க. இன்னொரு காப்பி அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஓகே, நீங்க பார்த்து பண்ணுங்க. குட் மார்னிங் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ராஜமன்னார் கடைக்கு இன்னொரு காப்பி பில் அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார். அப்பா எப்படி இருக்காரு சக்தி? பரவாயில்ல சார், ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. மனசளவுல பெரிய அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி எங்கெங்கயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. எது சார் சரியாயிடும்? இல்ல, அப்பா நிச்சயமா சீக்கிரம் நார்மலுக்கு வந்துருவாருன்னு சொன்னேன். அது சரியாயிடும். ஆனா நிரந்தரமா எங்க பிரச்சனை எல்லாம் எப்ப சரியாகும்? அத நினைக்கும் போதெல்லாம் நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு சார். என்ன சார் அமைதியாயிட்டீங்க? என்ன பேசுறதுன்னு புரியல. ஏன் சக்தி, நீங்க உங்க ஊர்ல செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் தோராயமா எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 30 லட்சம் இருக்கும்னு அப்பா சொன்னாரு. 30 லட்சமா? என்னங்க சொல்றீங்க? கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. உங்க பார்ட்னர்ஸ் ஏமாத்தினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களே மனசு மாதிரி வந்து பணத்தை கொடுத்தாதான் உண்டு சக்தி. சரி, உங்க அண்ணனுக்கு உங்க அப்பாவை பிடிக்காதா? அண்ணனுக்கு அப்பா மேல பயங்கர கோபம். ஏன்னா வசதியா இருந்த காலத்துல அப்பா அம்மா 2 பேருமே பண விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கலாம். 2 பேருமே ஊதாரித்தனம் பண்ணிட்டாங்க. சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல. எங்க வீட்டுல எப்போதும் 20-30 பேர் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆடம்பரமா வரதும் போறதும் நினைச்சாலே எரிச்சலா இருக்கு சார். இதெல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்க. அவ்வளவு ஊதாரித்தனம். கையில காசு இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இப்படி சில பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கலாம். சொத்து இல்லைனாலும் மானும் மரியாதையாவது மிஞ்சிருக்கும். அண்ணனுக்கு அந்த கோபம் தான். வசதியா கௌரவமா வாழ்ந்த ஊர்ல இருந்து திருடங்க மாதிரி ஓடி வந்தது அண்ணனை ரொம்ப பாதிச்சிடுச்சு. என்னையும் தான். அப்ப நடந்தது இப்ப நினைக்கும் போது சக்தி ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ் சக்தி, தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். கண்ண தொடங்க. நான் அப்பா அம்மாக்கு அனுசரணையா தான் இருக்கேன். அண்ணனாலதான் அது முடியல. படிச்சுட்டு இருந்த காலத்துல இப்படி எல்லாம் வாழ வேண்டி வரும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்ல. இதை வச்சுக்கோங்க. எதுக்கு சார் இது? இதுல 10,000 ரூபா இருக்கு. உங்க வீடு இருக்கிற சூழ்நிலையில எப்பவுமே கையில கொஞ்சம் பணம் இருக்கிறது நல்லதுதான். ஐயோ வேண்டாங்க ப்ளீஸ். தயவு வித்தியாசமா நினைக்காதீங்க. நான் ஒண்ணு இது சும்மா கொடுக்கல. மாசம் உங்க சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு செலவுக்கு உதவியா இருக்கும். வாங்கிங்க சக்தி ப்ளீஸ். ப்ளீஸ் சக்தி. சார்
நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. எங்க அப்பாவும் இப்படிதான் சட்டு சட்டுன்னு எல்லாரையும் நம்பிடுவாரு. இப்ப அவரோட நிலைமைய பாத்தீங்களா? உங்க அப்பா மாதிரி நானும் ஏமாந்துருவேன்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படி இல்ல. இல்ல சக்தி, உங்க அப்பாவோட அப்பாவித்தனமான நல்ல மனசுக்கு தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி பண்ணேன். என்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பாவி உதவி பண்ண போயிடுவீங்க? சரி, பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். ரவி, நீ எதுக்குப்பா உடம்ப பார்த்துக்க, ரெஸ்ட் எடு. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கொடுப்பா, சாவியை கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமாங்க, நீங்க இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துடும். என்னப்பா மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க, ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க? என்ன வேண்டுதலா? டேய், நீ என்ன பெரிய இவனாடா? கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பதில் சொல்லாம போயிட்டு இருக்கிற? ஏன்டா இப்படி இம்சை பண்ற?